ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நந்தூஸ் லைஃப்ஸ்டைல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 டேஸ் சேலஞ்சில் ஆரோக்கிய சமையல் பகுதியில் 12வது நாளில் இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன சமையல் சமைச்சிருக்கோம்னு பார்ப்போம். சுட சுட ரைஸு, அப்புறம் நெத்திலி மீன், வெள்ளூர்டா மீன் தொக்கு, தொட்டுக்க மாம்பழம், கெட்டி தயிர் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அடுப்பில் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் சுட சுட ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கோம். ஆஸ் யூஷுவல் ரசம் அது இருக்குது. அதில் சுட சுட ரைஸு நல்லா படபடன்னு உதிரியாக ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரைஸு இதில் வெள்ளூர்டா மீன் அண்டு நெத்திலி மீன் தொக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. தேங்காய் நிலையே தலைச்சி தேங்காய் நிலையே செஞ்சுருவேன் நான் இதை. ஸோ வெள்ளூர்டா மீன் நெத்திலி மீன் தொக்கு சூப்பராக வந்துட்டு அருமையான நெத்திலி மீன் தொக்கு. நெக்ஸ்ட்டு அடுப்புலேருந்து சுட 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 மீன் வறுவல் அடுப்பு நிறுத்திக்கலாம். சுட சுட மீன் வறுவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தொட்டுக்க மாம்பழம். இது நல்ல பெரிய விளைஞ்ச மாம்பழங்க, நல்ல மாம்பழம் பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரசம், தயிர். எனக்கு இப்போ தயிர் வேணும். ஆனால் சில பேர் வந்து மீன் குழம்போட தயிர் சேர்த்துக்க மாட்டாங்க. எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு பழக்கமாகிடுச்சு தயிர் போட்டு சாப்பிடுறது. அதனால் எனக்கு ஒன்றும் செய்யாது. சாப்பிட ஒத்துக்காதவங்க சாப்பிடாதீங்க. எனக்கு தயிர் பிடிக்கும். கெட்டி தயிர், பசு தயிர் வரவு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு தயிர் இல்லாத ஒரு சைவ சாப்பாடும் சரி அசைவ சாப்பாடும் சரி எனக்கு செட் ஆகாது. ஸோ தயிர். ஸோ இன்றைக்கி ஆரோக்கிய உணவு பகுதியில் 30 டேஸ் சேலஞ்சில் 12th டேக்கு சுட சுட ரைஸு, நெத்திலி மீன் அண்டு வெள்ளூர்டா மீன் தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, மாம்பழம். இது வந்து செங்காலா மீன் வறுவல், மாம்பழம், தயிர், இது ரசம். ஸோ ரசம் இதில் இருக்குது. ரசமும் போட்டுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ, இந்த மீன் தொக்கு மீன் வறுவலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.